தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 28ஆம் தேதிக்குள்ளாக குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் ஏற்படுங்க. மனதில் பட்டதை பளிச்சென்று பேசுவீங்க. உறவினர்களால் மன நிம்மதி கிடைக்க பெறுவீங்க. அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து நடக்க பாருங்க. வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. அலுவலகத்தில் மதிப்பு உயரும். தம்பதிகளுக்குள் இருந்த ஈகோ பிரச்சனை விலகும். நினைத்த காரியம் நிறைவேறும். புது முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க. அலைச்சல் குறையும். வியாபார ரீதியாக வெளியூர் செல்வீங்க. அலுவலகத்தில் புதிய பதவிக்கு பரிந்துரை செய்யப்படுவீங்க. பொறுப்புகள் அதிகரிக்கலாம். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. அதே நேரம் பிள்ளைகளை பொறுப்பாக வளர்க்க எண்ணுவீங்க. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்கும். வாகனத்தையும் சீர் செய்வீங்க. அலுவலகத்தில் அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தருங்க. வியாபாரத்தை பெரிய அளவில் நீங்கள் விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். சில நேரங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றதுங்க. சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உயர்ந்தவர்கள் மத்தியில் ஒரு புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் தங்களுக்கு கிடைக்கப்பெறும். கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை அதிகரிக்கும். சீரான நிலை உங்களுடைய வாழ்க்கையில தொடர ஆரம்பிக்கலாம். ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில சனி பகவானின் நற்செயல்கள் இருக்கும். தந்தை வழி சார்ந்த உறவினர்களால் தங்களுக்கு முன்னேற்றம் கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை தங்களிடம் கேட்டு வருவாங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களும் இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களுடைய குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கல செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகும். தொழிலதிபர்கள் ஊழியர்களினுடைய மிகுந்த ஒத்துழைப்பை பெற்று உற்பத்தியிலையும் விற்பனையிலையும் தகுந்த மேன்மை பெறுவாங்க. தொழில் மேன்மைக்காக நிறுவன இட விஸ்தரிப்பு புதிய கிளை துவக்கம் போன்ற நற்பலன்களையும் பெறுவாங்க. பெண்கள் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரம் பெறுவாங்க. திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான வரன் அமையும். மாணவர்கள் தகுதியான பணிகளை செய்யும் சிறந்த வாய்ப்புகளை பெறுவாங்க. தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவாய் கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்கள் பாராட்டும் வண்ணம் தங்களுடைய செயல்கள் இருக்கும். கடன் பிரச்சனை தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். தங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான போக்கு காணப்படுங்க. தொழில் வியாபாரம் சுமாராக தான் நடக்கும். எதிர்பார்த்த பணவரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை குறைந்து காணப்படுவாங்க. வேலையில திறமைக்கு பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்க பெறுவீங்க. அவர்களது நலன்ல அக்கறை காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமையும் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறும். அரசியல்வாதிக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வீண் கவலை ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்குங்க. பணிகளை தாமதம் இல்லாம முடிக்கிறதுல ஆர்வமும் காட்டுவீங்க. எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்யறது நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே சேரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லது. அதே சமயம் பணவரத்து இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்தபடி இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலைகள் உருவாகலாம். அதே போல் காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். கடன் தொல்லை குறையும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகளும் அகலப்பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியதாக வருங்க. அதே போல எதிர்பார்த்த பணம் சேரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கவும் செய்யும். செல்வாக்கு அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை கற்று வெற்றி பெறுவீங்க.
அடுத்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க பெறுவீங்க. இந்த காலம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். தங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு இதமளிக்கலாம். பிரிந்து சென்றவங்க மீண்டும் தங்களை நாடி வருவாங்க. நிதானமாக பேசுறது நன்மையை தரும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். எதிர்பார்த்த தகவல்களும் தக்க சமயத்தில் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு நினைத்த இடத்துல கடன் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் வேலை பழுவால மனசளிப்பும் உண்டாகும். சக ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. மேலிடத்திடமிருந்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் மாறி சகஜ நிலை ஏற்படலாம். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. இளைய சகோதரிகளிடம் நிலவி வந்த வருத்தங்கள் நீங்க பெறும். கலைத்துறையினருக்கு உடன் பணி புரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். மேலிடத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நல்லதாகவே அமையும். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படத்தான் செய்யும். மாணவர்களுக்கு பாடங்களை கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது நல்லது. பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். இளைய சகோதரத்திற்கு உடல் உபாதைகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் வெட்டு கொடுத்து போவது நல்லதுங்க. இந்த காலம் தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. நண்பர்களிடத்துல மன வருத்தமும் உருவாகலாம். சுப செலவுகள் நிகழும். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்குண்டான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. உறவினர்கள் வகையில் அதிக நெருக்கம் வந்து வேண்டாம். சிலர் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரியவும் நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் நன்மை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் மூலமா மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதிலும் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குடும்ப நிம்மதி குறையக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். லாபம் குறையக்கூடும். பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்குங்க. பொறுப்புடன் செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாகவே இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். அதே நேரம் கலைத்துறையினர் அப்படின்னு வரும்போது எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும். அதே நேரம் வீண் கவலையும் வந்து இருக்கத்தான் செய்யும். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுப்புகள் மாணவர்களுக்கு அதிகரிக்கலாங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்ற காலமாகவே இருக்கும். அவர்களுக்கு இந்த ஆடை அணிகலன்கள் சேர்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் எது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமும் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுங்க. தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது சற்று கவனமா இருக்க பாருங்க. வீண் அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும். அதே வேளையில் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம். சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் விவாதங்கள் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும். பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கடன் கொடுக்கும் போது கவனமாக இருங்க. வாகன வசதி உண்டாக செய்யும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலங்கள் அடைவீங்க.
அலுவலக விவகாரங்கள் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையுமே சமாளித்து விடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். மேலிடத்துல மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாம தடுக்கும். மறைமுக போட்டிகள் இருக்கும். தொண்டர்களினுடைய உதவியுடன் செயலாற்றுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலமா வெற்றி தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும். அதே சமயம் இந்த காலகட்டம் நீங்க விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பணவரத்து ஓரளவுக்கு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கலாம். பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்கள் நட்பு உண்டாகும். வாகனம் மூலமாக லாபங்களும் அதிகரிக்க செய்யலாம். அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. பல விதத்திலையும் புகழ் அதிகரிக்கவும் செய்யலாம். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க.